ஒர்க்கிங் வித் Cisco IOS மோட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் Cisco IOS மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த மோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம லைவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய டெர்மினல் ப்ரோக்ராமை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் சீரியல் போர்ட் இந்த சீரியல் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய காம் போர்ட் பார்த்தீங்கன்னா COM4. ஸோ நான் COM4 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் காம் போர்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. தெரியாதவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போனால் என்னோடய ரவுட்டரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரவுட்டர் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் சிம்பிளாக பாருங்க ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரவுட்டரில் இருக்கிற ஃப்ளாஷ் மெமரி ஐஓஎஸ் இமேஜ் ரேமுக்கு காப்பி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரவுட்டர் பூட் பண்ணியாச்சு. ரவுட்டரோட கண்ட்ரோல்குள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்க நான் என்டர் தட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுட்டர்னு போட்டு கிரேட்டர் சிம்பிள் இருக்குது. இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பார்த்த உடனே நமக்கு தெரியும் அது என்ன மோடில் இருக்கும். நம்ம யூசர் மோடில் இருக்கும். அப்போ ஒரு ரவுட்டரோ இல்லை சுவிட்சோ பூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வர்றது பார்த்தீங்கன்னா யூசர் மோடில் தான் நம்ம இருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்குள்ளே வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்கு கொடுக்கணும். இந்த யூசர் மோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கமாண்ட் இருக்குது எனக்கு அப்படின்னு ஷோ பண்ணுது. சரி, கீழே பாருங்கள் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மோர் அப்படின்னா என்னென்னா, இப்போ காமிச்சிட்டு இருக்கிற லிஸ்ட்டு இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் பட்டன் உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கீ தட்டுனீங்கன்னா அடுத்து 2வது பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ யூசர் மோடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கமாண்ட்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த யூசர் மோடில் ஒரு டிவைஸுக்கு டெல்நெட் பண்ணுறதுனா டெல்நெட் பண்ணி பார்க்கலாம், ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுனா ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம், இல்லை உங்களால் ப்ரிவிலேஜ் மோடு போகிறதுனா ப்ரிவிலேஜ் மோடு போகலாம். இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த நம்மளோட யூசர் மோடில் இருக்கும். இப்போ நம்ம யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு போகிறதுக்கு என்ன கமாண்ட், எனேபிள் அப்படின்னு ஒரு கமாண்ட்டு. சரிங்களா, இப்போ எனேபிள் நான் போடுறேன். எனேபிள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் சிம்பிள் வரும். ஆஷ் சிம்பிள் என்ன அர்த்தம், ப்ரிவிலேஜ் மோடுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ எனேபிள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தனே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆஷ் சிம்பிள் வந்துடுச்சு. என்னோடய சிம்பிள் எப்படி மாறிடுச்சு, கிரேட்டர் தென் சிம்பிளில் இருந்து இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு மாறிடுச்சு. ஸோ ஹேஷ் சிம்பிள் இருக்கிற இடத்துல பார்த்தா என்ன அர்த்தம், நம்ம ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ ப்ரிவிலேஜ் மோடில் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு பார்க்கலாம். ஸோ ப்ரிவிலேஜ் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிக கமாண்ட்ஸ் இருக்குது. நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன். இதுமாதிரி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு நமக்கு போயிடலாம். 4 5வது பேஜ். ஓகே, 5 பேஜ்கிட்ட இருக்குது. கம்பேர் டு யூசர் மோட் நீங்கள் ப்ரிவிலேஜ் மோடில் அதிக கமெண்ட் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம யூசர் மோடை விட இந்த ப்ரிவிலேஜ் மோடு மோர் பவர்ஃபுல்லான மோடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ அப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஷோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் எனக்கு தெரியல. ஷோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். ஷோவுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் வச்சப்பறம் நம்மளால் ஷோவுக்கு அப்புறம் என்னென்ன கமெண்ட் இருக்குன்னு நம்மளால் இதில் பார்க்க முடியும். பாருங்கள் இவ்வளோ கமெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது ஷோவுக்கு அப்புறம். அடுத்து ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்னா என்ன பார்க்குறோம், கான்ஃபிக் டெர்மினல். ஸோ நம்ம எல்லாருமே போகிறோம். இது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் டெர்மினல். சரிங்களா, நம்ம ஷார்ட் ஃபார்மும் போடலாம், அது என்னென்ற பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம கான்ஃபிக் டெர்மினல் போட்டோம்னா நம்ம எந்த மோடுக்கு போயிடுவோம், இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு நம்ம போயிடுவோம். கான்ஃபிகர் டெர்மினல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிட்டோம். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டர் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் அப்படி சொல்லிட்டு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். இப்போ குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கும். இந்த மோடில் நிறைய பவர்ஃபுல்லான கமாண்ட்ஸ் இருக்குது. அதில் என்ன கமாண்ட் நான் யூஸ் பண்ணாலும் இந்த ரவுட்டரோட ஸ்டேட்டஸை அது மாற்றிடும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சா எல்லா கமாண்ட்டும் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன், எல்லா கமாண்ட்டும் ஷோ பண்ணுது பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்பேஸ் கீ இல்லைன்னா என்ட்ரு கீ, இது தவிர நீங்கள் எந்த பட்டன் அழுத்தினாலும் இந்த மோடை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப முதலிருந்து உள்ளே வரலாம். இப்போ நான் ப்ரிவிலேஜ் மோடுக்கு நான் போகணும் அப்படின்னா நான் என்ன எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் பண்ணுறேன், நான் ப்ரிவிலேஜ் மோடுக்கு நான் போயிட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கான்ஃபிக் டி நான் கான்ஃபிகரேஷன் மோட்லேருந்து இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் மோடுக்கு நான் போக போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இன்டர்ஃபேஸ்
ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஸோ இப்போ பார்த்த உடனே நமக்கு தெரியும் கான்ஃபிக் ஐஎஃப்னு இருக்குது. ஸோ கான்ஃபிக் ஐஎஃப்னு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ் மோடில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள மோடு குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு நம்ம போயிடுவோம். இப்போ பாருங்கள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பாருங்கள் இன்டர்ஃபேஸ் மோடில் கான்ஃபிக் -IFன்றது நம்ம குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு போகிறப்ப கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டேன்னா ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்தாச்சு. அடுத்து மறுபடியும் எக்ஸிட் டைப் பண்ணி என்டர் பண்ணால் என்ன ஆகும்? டோட்டலாக நம்ம ரவுட்டரை விட்டு வெளியே போயிடுவோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் யூசர் மோட்லேருந்து. இப்போ எப்படி உள்ளே போகுதுன்னு ஒரு ரீகால் பார்ப்போமா? இப்போ எந்த மோடில் இருக்கும்? யூசர் மோடில் இருக்கும். யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோடு போகிறதுக்கு என்ன கமெண்ட்டு? எனேபிள். ஸோ எனேபிள் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துட்டோம். ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகிறோம். குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு. ஸோ குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு என்ன பண்ண போகிறேன்? கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினே பார்த்தீங்கன்னா குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு நம்ம போயாச்சு. அடுத்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்லேருந்து இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போக போகிறோம். அப்போ இன்டர்ஃபேஸ் டைப் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் டைப் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன கமாண்ட் இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் வச்சோம்னா இதில் இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எந்த இன்டர்ஃபேஸுக்கு போகிறோம்? என்னோடய ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? நான் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு என்டர் கொடுக்குறேன். என்டர் பண்ணுறேன். இப்போ எந்த மோடு போயிட்டோம்? கான்ஃபிக் IF. ஏன்னா நான் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் மோட நான் இருக்கேன். அடுத்து இதில் எண்டு டைப் பண்ண நம்ம எந்த மோடுக்கு போவோம்? ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிடுவோம். அடுத்து இதில் டிசேபிள் டைப் பண்ணால் நம்ம எந்த மோடுக்கு போவோம்? நம்ம பிக்சரை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்லேருந்து எண்டு டைப் பண்ணால் நம்ம வந்து ப்ரிவிலேஜ் மோடு போயிடுவோம். ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து நம்ம வந்து டிசேபிள்னு கொடுத்தோம்னா நம்ம யூசர் மோடுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம எந்த மோடில் இருக்கோம்? நம்ம ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்? டிசேபிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டிசேபிள் டைப் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம யூசர் மோடுக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு மோடுக்கும் எப்படி போகிறோம், எப்படி வெளியே வர்றது கிளியராக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ எல்லா மோடுக்கும் நம்மளால் ஈஸியாக போயிட்டு வெளியே வர முடியும். இதில் இன்னொரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. EN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். எனக்கு என்ன ஷோ பண்ணுது? இப்போ ஒரே ஒரு அவைலபிள் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ EN அப்புறம் டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ENக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடும். இந்த சிஸ்கோ டிவைஸை பொறுத்த வரையிலும் இந்த டேப் தட்டி ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட் வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் டெர்மினல் கமெண்ட் என்டர் பண்ணி நான் வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து CON அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். CON டைப் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா CONல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கமெண்ட் காட்டுது. ஒன்று கான்ஃபிகர், இன்னொன்று கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கமெண்ட் வந்து நான் கொடுக்கலாம் CONக்கு அப்புறம். நான் டேப் தட்டினேன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்தடுத்து கமெண்ட் வந்து எடுத்துக்காது. இது 2 ஆப்ஷன் இருக்குது. நான் கனெக்ட்குள்ளேயும் போகலாம், இல்லை கான்ஃபிகுள்ளேயும் போகலாம். இந்த ரவுட்டர் என்ன சொல்லுது? நீ கான்ஃபிகுள்ளே போகிறதுக்கு டேப் தட்டுறியா, இல்லை கனெக்ட்குள்ளே போகிறதுக்கு என்டர் தட்டுறியா? எனக்கு தெரியலை. ஏன்னா CON அப்படின்னு டைப் ஆகுற மாதிரி 2 கமெண்ட் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கோடு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CONF அப்படின்னு அடிஷ்னலாக டைப் பண்ணால் கான்ஃபிகர் டெர்மினல் மோடுக்கு போயிடுவோம். அதே கனெக்ட் போடணுன்னா அடிஷ்னலாக ஒரு N டைப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கனெக்ட் உள்ள கமாண்டுக்கு நம்ம போயிடுவோம். CONF அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அடுத்த கமாண்டுக்கு போயிடும். ஸோ நான் CONF கொடுத்துட்டு நான் டேப் தட்டுறேன். டேப் தட்டினோடனே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். ஸோ Tக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டா எனக்கு ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் Tக்கு அப்புறம் ஒரு டேப் தட்டிங்கன்னா போதும் டெர்மினல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமாண்ட் எடுத்துக்கிச்சு. அப்போ எப்படி இந்த டேப் கீயை யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சில டைமில் டேப் கீலாம் ஒர்க் ஆகாது. அது என்ன ரீசன் பார்க்கலாம். கான்ஃபிகர் டெர்மினல் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? CON ஸ்டார்ட் ஆகும் 2 கமாண்ட் இருக்குல்ல, அது எதனால் டேப் கீ தட்டினா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ROU அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் -மேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கமாண்ட் வந்து நமக்கு ROUக்கு அப்புறம் 2 கமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ROUன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து டேப் தட்டினா பாருங்கள் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இந்த இடத்த வரைக்கும் வந்துடுது. என்ன அர்த்தம்? ROUTங்கிறது இங்கேயும் காமனாக இருக்குது, ROUTE இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ இந்த iOS பார்த்தீங்கன்னா இந்த ROUTE அது வரைக்கும் இந்த iOS வந்து கொண்டு வந்துடுச்சு.
இதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியல. இதுவே ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் கொடுத்தீங்கன்னா மேப்குள்ளே போயிடும். ஒரு ரவுட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர் சைட்டு கொடுத்தீங்கன்னா ஆர் கொடுத்து டேப் தட்டிங்கன்னா கொடுத்தனே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. அடுத்து நான் ரவுட்டர் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். கொஸ்டின் மார்க் வச்சுன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து வர கமெண்ட் இந்த பிஜிபி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப் கீங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த டேப் கீயை தவிர்த்து உங்களால் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கேன். இப்போ இந்த கான்ஃபிகர் டெர்மினல் இப்படி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து CONF அதாவது கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். கொஸ்டின் மார்க் வச்சா பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமாண்ட் தான் ஷோ பண்ணுது. ஸோ கான்ஃபிகர் அப்படின்னு இது உங்களால் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிகருக்கு பதிலாக நம்ம CONF கான்ஃபிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக போக வந்து பழக ஆரம்பிச்சிடும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும். அதுவே ஷார்ட்கட்டு CONT அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நான் CONT அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். போட்டுட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் CONFக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா CON அப்படின்னு போட்டு டைப் பண்ணி நீங்கள் T போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் CON ஸோ ஓகேவா கான்ஃபிகர் டெர்மினலுக்கு நீங்கள் CON போட்டுட்டீங்க. ஸ்பேஸ் விட்டு T கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் CON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்க. கொஸ்டின் மார்க் வச்சோன்னா நமக்கு 2 கமெண்ட் காட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒன்று F கொடுக்கணும் இல்லை N கொடுக்கணும். சரிங்களா? இப்படின்னா மட்டும்தான் அந்த கமெண்ட் நமக்கு ஒர்க் ஆகும். அடுத்து இப்போ நான் ஷார்ட்கட்டில் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் வரேன் பாருங்கள். டிசேபிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். டிசேபிள் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா நான் யூசர் மோடுக்கு நான் போயிட்டேன். இப்போ எனேபிள்னு போகணும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் எனேபிள் ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் EN மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். EN டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு பண்ண பாருங்கள் ப்ரிவிலேஜ் மோடுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகிறதுக்கு CONF கான்ஃபிக் T அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கான்ஃபிக் T கொடுத்தப்பறம் என்ட்ரு பண்ணுறேன். நான் பாருங்கள் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்தாச்சு. குளோபல் மோட்லேருந்து நான் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு நான் போகணும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நான் INT ஸ்பேஸ் FA ஸ்பேஸ் 0/0 இப்போ டைப் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் மோடில் வந்தாச்சு. ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிடும். இது அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு IP அட்ரஸ் கொடுக்க போகிறேன். IP அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் பார்க்கலாம் ABCD அப்படின்னு சொல்லிட்டு IP அட்ரஸ் காட்டுது. இப்போ இந்த ABCD இது 4மே கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கமெண்ட் கிடையாது, அது வேரியபிள், அதாவது ஒரு வேல்யூ. அந்த இடத்துல நீங்கள் வேல்யூவாக இன்புட் கொடுக்கணும் அர்த்தம். இப்போ IP அட்ரஸ் பக்கத்தில் நான் வந்து 192.168.1.10 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. நான் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்ணால் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். அதனால் ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த கமெண்ட் கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். என்ன காட்டுது, செப்பரேட் மாஸ்க் காட்டுது. அப்போ செப்பரேட் மாஸ்க் என்ட்ரு பண்ணணும். அப்போ என்னோடய செப்பரேட் மாஸ்க் என்ன 255.255.255.0. அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். கொஸ்டின் மார்க் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 கமெண்ட் நமக்கு காட்டுது. ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா CR அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களால் செகண்டரி டைப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த கமாண்டே எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் உங்களால் Cisco IOSல ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Cisco டிவைஸில் ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு எப்படி போகிறது, அது எப்படி வெளியில் வர்றது, அது வந்து நம்ம லைவாக நம்ம பார்த்தோம். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.